ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே அன்றைக்கி எடுத்து ஒரு சூப்பரான மினி விலாக் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மார்னிங் ஒரு ½ அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு லீவ் நாள் அப்படின்றதால நமக்கு டைம் இருக்கும். அண்ட் வரும்போது ஒரு ஏபிசி ஜூஸையும் கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ஏபிசி ஜூஸ் வந்து வீட்டில் போட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அடுத்தடுத்து நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் ஒரு ஜூஸ் வந்து கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுக்கப்புறம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டைம் ஒரு 8 o'clock கூட இன்னும் ஆகலை. அதனால் அடுத்தடுத்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பியூட்டி ஹேக்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் சூப்பரான ஒரு ஒயிட் குருமாவும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே அடுத்தடுத்த வ்ளாகில் அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ சரணைக்கிழமை வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அம்மா அப்பா அங்கே போயிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்தாச்சு. ஸோ நம்ம பியூட்டி ஹேக் பார்க்கலாமா? ஸோ வந்து அந்த ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 89, 90 அண்ட் வந்து 100, 200 ரேஞ்சுக்கு எல்லாமே இருக்கும். ரொம்ப செலவு இல்லாமல் சிம்பிளாக சூப்பராக ரிசல்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஷீட் மாஸ்க் பண்ண போகிறோம். எப்படிமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ போதும், ஆக்சுவலாக ஃபுல்லாகவே தேவைப்படாது, நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மஸ்ட்டு. அண்ட் இப்போது நான் கையில் காட்டிகிட்டு இருக்கிறது இது வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பேக் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 and சம்திங் வரும். நான் மீஷோவில் வாங்கினேன். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். அதில் முக்கியமான விஷயம் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இதை நம்ம அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ்லேயே அப்படியே போட்டு அப்ளை பண்ணுறாங்க. பட் அது வந்து எனக்கு எவ்வளோ தூரம் சேஃப்னு தெரியல. அதனால இந்த மாதிரி நல்ல தண்ணியில் ஒரு 2-3 தடவை அந்த ஷீட்டை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துட்டோனாலே அதில் தண்ணி வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஸோ நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நோஸ்கிட்ட அண்ட் வந்து அந்த கண்ணுக்கிட்டலாம் லைட்டாக கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஜூஸில் ஜஸ்ட் டிப் பண்ணி ஒரு 2 minutes விட்டுட்டு நல்லா பிழியாமல் ஓரளவுக்கு அதை வந்து பிழிஞ்சு அந்த ஜூஸோடையே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 20 minutes இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க் நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹோம்மேடாக வீட்டில் நேச்சுரல் ரெடி பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான். இதில் வந்து 15+ இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து டெலிவரிக்காக எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணதில்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த பேக் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். இது 100 gram பேக்ஸ் வரும். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்கின்னில் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஷீட் மாஸ்க் வந்து ஒரு 20 minutes கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதிலே குக்கும்பர் வாட்டர் அண்ட் வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர்லாம் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். செம்மையாக இருக்கும். நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறமே ஸ்கின் வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.